விநாயகர் சதுர்த்தி வந்தாச்சு. விநாயகருக்கு பிடித்தமான மோதகம் தான் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 100 கிராம் கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் 2 விசில் வைங்க. அதுக்கு மேலே வேண்டாம். ஏன்னா கடலப்பருப்பு இந்த மாதிரி நெத்தாக இருக்கணும். அழுத்தி நசுக்குனா நசுங்கணும். அந்த அளவுக்கு வெந்திருக்கணுமே தவிர ரொம்ப குழைவாலாம் வேக விட்டுடாதீங்க. அதில் இருக்க தண்ணியை நம்ம சாதம் எப்படி வடிப்போமோ அதே மாதிரி வடித்து ஃபில்ட்ரு பண்ணி தண்ணியை ஃபுல்லாக எடுத்துட்டு ட்ரையாக பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு வாணலில் 150 கிராம் வெல்லத்தை போட்டுட்டு தண்ணியில் கொதிக்க வச்சுடுங்க. நாம் அதுக்குள்ளே இந்த பருப்பை மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். இதில் 2 ஏலக்காவை போட்டு ஒரே ஒரு சுற்று வச்சிங்கன்னா கடலப்பருப்பு இந்த மாதிரி தூளாக மாவு மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வரணுன்னா கடலப்பருப்பில் தண்ணி இல்லாமல் ட்ரையாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தூள் பண்ணியாச்சு. இப்போ வெள்ளை பாகு கரைஞ்சிடுச்சு பாருங்கள். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதித்து வந்துடுச்சு. இப்போ அதில் மண் இருக்கும், அதனால் அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு ஒரு கிண்ணத்தில் பண்ணிவிட்டு அந்த நம்ம வெல்லம் காய்ச்சணும் இல்லையா, அந்த பாத்திரத்தையும் நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிடுங்க. ஏன்னா மண் இருக்கும். இப்போ ஃபில்ட்ரு பண்ண வெள்ளைப்பாகை அதில் ஊற்றிட்டு நல்லா மறுபடியும் கிண்டிக்கிட்டே இருங்க. பாகு வர வேண்டாம். அதுக்கு இந்த கரண்டியில் எடுத்து ஊற்றினோம்னா அப்படியே நீட்டாக ஊற்றணும். சொட்டு சொட்டாக ஊற்றாமல் நீட்டாக இப்படி ஊற்றுது பாருங்கள். அந்த மாதிரி ஊற்றுச்சானா பதம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம தூள் பண்ணி வச்சுருக்க கடலப்பருப்பு அதில் கொட்டிட்டு ஒரு தேங்காவில் பாதி தேங்காய் மூடி எடுத்து நல்லா திருவிட்டு போடுங்க. போட்டு நல்லா கிண்டி எடுத்துட்டிங்கன்னா விநாயகருக்கு பிடிச்சமான கடலப்பருப்பு மோதகம் ரெடி. இப்போ கொழுக்கட்டை மட்டும்தான் தட்டணும். நீங்கள் கொழுக்கட்டை மாவை ரெடி பண்ணி கொழுக்கட்டை தட்டி விநாயகருக்கு பிடிச்சமான இந்த மோதக கொழுக்கட்டையை வச்சு விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுங்க.